அவன் எப்படி இருக்கிறான்? அவன் கேமரா வச்சு அழகா எடுக்கிறான். நீங்க செல்ஃபோன் கேமரா வணக்கம். தமிழக வெற்றி கழகம் நிறுவனர் தலைவர் தளபதியின் ஆணைக்கிணங்க கழக பொதுச்செயலர் ஐயா அவர்களின் வழிகாட்டுதல்படி விழுப்புரம் மாவட்டம் நந்தன் கால்வாய் திட்டத்தை விரைவாக பணி செய்து முடிக்க கோரியும், ஏனென்றால் இந்த திமுக அரசு பதவியேற்ற நாள் முதற்கொண்டு இதுவரை 842 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி உள்ளதாக தகவல் உரிமை சட்டத்தின்படி கிடைத்துள்ளது. அதன் பெற்றுதான் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். ஏனென்றால் வருவது மழைக்காலம் என்பதால் விவசாயிகள் பயன்படும்படியும் இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை விரைந்து முடித்தால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பயனடைவார்கள். கடந்த புயலின் போது மக்கள் பெரும் துயரத்துக்கு ஆளானது முக்கிய காரணம் இதுவும் ஒன்று. ஏன்னா நந்தன் கால்வாய் திட்டத்தை முழுமை அடைந்திருந்தால் இந்த புயலின் போது எந்த பாதிப்பும் மக்களுக்கு ஏற்பட்டிருக்காது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். மற்றும் நந்தன் கால்வாய் திட்டத்தை தென்பொன்னை ஆற்றுடன் இணைக்க கோரியும், கரும்பு டன்னுக்கு 4000 வழங்க கோரியும், ஏன்னா திமுக அரசோட தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதாக நாங்கள் கேட்டிருக்கோம், கோரிக்கை வைத்துள்ளோம். நெல் குவிண்டலுக்கு 2500 மற்றும் இந்த விழுப்புரம் மாவட்டம் விவசாயிகள் சார்ந்த மாவட்டம் என்பதால் நெல் நேரடி கொள்முதல் நிலையம் அதிகரிக்க வேண்டும் என்பதையும் கோரிக்கை வைத்துள்ளோம். மற்றும் நந்தன் கால்வாய் திட்டம் போகும் வழியில் மண்டகப்பட்டு, நேமூர், ஈச்சங்குப்பம் போன்ற கிராம ஏரிகள் அருகாமையில் உள்ளது. அந்த ஏரிகளுக்கும் நந்தன் கால்வாய் திட்டம் பயன்படும்படி வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னெடுத்து இந்த பேரணி போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். நன்றி.